வணக்கம். மிகவும் ஆச்சரியமூட்டக்கூடிய ராசி தான் இந்த விருச்சிக ராசி. இந்த விருச்சிக ராசியை கண்டோன்னே ஒரு விஷமம் பிடிச்சவன் வரானே, இவங்க ஏதாவது வாழ்த்தனம் பண்ணிடுவாங்களோ நினைப்பாங்க. அவன் விதியேன்னு போவான். அந்த விதியேன்னு போகிறவனை நீங்கள் தேவையில்லாத போய் சீண்டுனா அவன் தேல் கொடுக்க மாதிரி கொட்டிவிடுவான். இவனுடைய சத்திய வாக்கு என்னன்னா, பிறர் வாழ தன்னை அழித்து கொள்ளக்கூடிய தன்மை வாய்ந்தவன். அதே நேரத்தில் எங்கேயாவது அடங்கி ஒடுங்கி இருக்குன்னு நினைக்கக்கூடியவன். இவன் அடங்கி ஒடுங்கி இருக்கிற இடத்துல இவனுக்கு ஆபத்து வரும். இவன் ஃப்ரீயாக போனால் இவனுக்கு பிரச்சனை வரும். இப்படி ஃப்ரீயாக போனால் பிரச்சனை வந்தாலும் அடங்கி போகிற இடத்துல ஆபத்து வர்றதும் இந்த சூழ்நிலையை அனுபவிக்கக்கூடிய இந்த விருச்சிக ராசி நேயர்கள், இதை லக்னமாக கொண்டவர்கள், இவருடைய சத்திய தர்மத்திற்கு அந்த குரு பகவான் உதவுவார். ஏனென்றால் அந்த ராசியில் சனி பகவான் 2க்கும் 3க்கும் உடையவராக, 3க்கும் 4க்கும் உடையவராக இருந்து இப்போ வக்ர நிலையில் வரலாம். இவர்கள் பெரும்பாலும் விருச்சிக ராசி நேயர்களுக்கு இருக்கும் பிரச்சனை என்றால்னா, அடைக்கலம் புகுந்து வேறு இடத்துல இருக்கணும், இல்லை அடைக்கலமாக சில இடங்களில் போய் சிக்கிக்கணும். தானே வழியக்க போய் சிக்கிக்கிறதும் உண்டு. சில பேர் அடைக்கலத்துக்காக பாதுகாப்பாக இருக்கிறதும் உண்டு. ஆக மொத்தத்தில் சுய கௌரவம், சுய நினைவுகள், சுய செயல்கள் அனைத்துமே இவர்களுக்கு ஒரு வளர்ச்சி நோக்கி போவதற்கு யாரிடமாவது அடைக்கலம் புகுந்து வாழ வேண்டிய சூழ்நிலையை உண்டாக்கிவிடும். இவர்களுக்கு வார்த்தையாலோ இவருடைய சிந்தையாலோ இவர்கள் என்னென்னா, தானே போய் வழியக்க மாட்டிக்கிட்ட கூடாது, ஆனால் மாட்டிக்குவாங்க. அதுவும் இன்றைக்கி இருக்கிற இந்த மாதத்தில் சூரிய பகவான் மிக அற்புதமாக இருக்கும் இடம் இவர்களுக்கு கேந்திரமாக அமையுது. அப்படி கேந்திரமாக அமைவதனால இவர்களுக்கு நல்லதுதானே நடக்கணும். அங்கே 2 பேரும் கேந்திரவாதிகள் இருக்காங்க. அந்த நல்ல அற்புதமான சூழ்நிலையில் தான் எல்லாமே இருக்குது. இருந்தாலும் பழையது கழிதலும் புதியது வருதலும் கூடிய மாதம்தான் இந்த மாதம் விருச்சிக ராசி நேயர்களுக்கு. சொல்லாலும் செயலாலும் அனுபவத்தாலும் சில விஷயங்களை விட்டு கொடுத்து போகாததால் பல இழப்புகளை சந்தித்தும் மீண்டும் அந்த இழப்பு போனது போகட்டும் என்ற நினைவு மனதுக்குள் வந்தாலும் கூட அதே நினைத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த விருச்சிக ராசி நேயர்கள், உங்களுடைய பழைய நினைவிலிருந்து வெளியேறுவதற்காக மது சம்பந்தமான இடத்திற்கு செல்லக்கூடாது. இந்த மாதம் நீரால் விபத்து வரும். உங்களுக்கு எல்லாம் சிறப்பாக இருந்த ஆபத்து வழியக்க வரும். இந்த வழியக்க வரக்கூடிய அந்த ஆபத்தில் நீராலும் நிலத்தாலும் உங்களுடைய ஒவ்வொரு காற்றாலும் உங்களுடைய கவனமில்லாத நிலையாலும் உங்கள் உடலை நீங்கள் பாதுகாக்காததாலும் உங்களுக்கு உடலுக்கு தொல்லை வருவதை நீங்கள் இந்த மாதம் உணர்வீர்கள். அப்படியே உடல் பாதிப்புக்கு உள்ளாகி நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் அதிலிருந்து விடுபடுவீர்கள். புதிதாக உள்ளவர்கள் கவனமாக இருங்கள். பழையதாக இருக்கிறவங்க தைரியமாக இருங்க. கண்டிப்பாக அந்த குரு பார்வை, செவ்வாய் பார்வை அந்த நோயிலிருந்து வெளியேற்றிடும். உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணோம், இல்லை உங்களுக்கு நிறைய அது இதுன்னு சொல்லியிருக்கிறது எல்லாமே இயற்கையை நம்பி அந்த முருகப்பெருமானின் அனுகிரகத்தால் அவங்களுடைய ஒவ்வொரு சுவாபமும் சரி பண்ணும். நீங்கள் விநாயகரை வழிபட்டு விநாயகருடைய பேரருளை பெற வேண்டும். அதற்கு உங்களுடைய கைகளால் உங்களுடைய நெற்றி பொட்டில் கொட்டிக்கொள்ளுங்கள். 3 முறை 5 முறை. நீங்கள் காதுகளை பிடித்து கொண்டு உட்கார்ந்து எழுந்துறீங்க. அனைத்து ராசிக்காரர்களும் இந்த காதுகளை பிடித்து கீழே உட்கார்ந்து எழுகின்ற அந்த ஒரு உபாயத்தை மற்றும் செய்துவிட்டால் இந்த வாழ்நாள் ஃபுல்லாக எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராது. நோய் என்பது உங்களிடம் வராது. இந்த விநாயகப் பெருமானுக்கு 2 கைகளாலும் குட்டிக்கொண்டு தோப்புக்கரணம் போடுகின்ற ஒரு முறையை நம்ம நாட்டிலிருந்து கற்றுக்கொண்டு நமக்கு உபதேசம் பண்ணுகின்ற அளவுக்கு பிறர் செல்கிறார்கள். ஆனால் நாம் அதை மறந்துவிட்டோம். விநாயகப் பெருமானுக்கு அந்த அரச மரத்தடியில் 2 கைகளாலும் மாறுபட்ட கைகளால் கொட்டி நேரடியாக பிடித்து நீங்கள் தோப்புக்கரணம் போடுகின்ற ஒரு பழக்கத்தை வைத்து விட்டால் உங்களுடைய பஞ்சாசர மந்திரம் இயற்கையாக செயல்படும். நமச்சிவாயம் என்ற பஞ்சாசர மந்திரத்தை இயக்குவதற்கு நீங்கள் இந்த நேரத்தை பயன்படுத்துங்கள். விநாயகருடைய ஆசியும் அருளும்
உங்களுக்கு மிக மிக அற்புதமான நிலையில் உங்களை உயர்த்தும். உங்களையே நீங்கள் தாழ்வு மனப்பான்மையில் வைப்பதிலிருந்து விடுபடுங்கள். உங்களுடைய தாழ்வு மனப்பான்மை தான் உங்களை ரொம்ப பாதிக்க வைக்குது. அதற்காக நீங்கள் மது அருந்துவதோ இல்லை பிறர் வீட்டில் போய் அமர்வதோ பிறர் சொல்லை கேட்பதோ வைத்து கொள்ளாதீர்கள். ஏனென்றால் மதுவாலையும் மாதுவாலையும் பாதிக்கப்படுவீர்கள். 12ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய அதே சுக்கிரன் தான் 7 கூடையவனும். ஆனால் 2 தான் உங்களுக்கு பாதுகாப்பு தரும்னு உங்கள் மனசுக்குள்ளே ஒரு எண்ணம் வரும். கண்டிப்பாக உங்கள் அருமையான சிந்தனை. ஏனென்றால் அங்கே இருப்பவன் சனீஸ்வரனுடைய அற்புதமான அனுஷ நட்சத்திரம் இருக்குது. இந்த அனுஷ நட்சத்திரத்தில் ஒருவர் பிறந்தால் அவர் அற்புதமான காரியங்களை செய்வார். அந்தாண்ட புதனுடையதும் இந்தாண்ட சனியினுடைய கூட்டு கிரகமாக இருந்து அந்தாண்ட ராகுவுடைய அந்த அம்சத்தில் வருவதாலும் நவாம்சத்தில் அதே இடத்தில் அந்த சனி பகவான் வந்து நிற்கின்ற ஆற்றல் பெறுகிறதுனாலும் நீங்கள் உங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு பெரும் பாக்கியத்தை உணரவில்லை. நல்ல உழைப்பாளி, நல்ல திறமசாலி, நல்ல புத்திசாலி. உங்களுக்கு நீங்களே தாழ்வு மனப்பான்மையில் போய் பிறரோட சரணடைந்து உங்களை நீங்கள் அடிமைப்படுத்திக்கிறீங்க. அவ்வாறு செய்யாதீங்க. உங்கள்கிட்ட இருக்க திறமையை, உங்கள் முன்னோர்கள் உங்களுக்கு கொடுத்த வல்லமையை நீங்கள் புரிஞ்சுங்க. இந்த விருச்சிக ராசியை பொறுத்தவரையும் தன்மான பிரியர்களாக இருப்பதால் பிறர் சொல்லுக்காக பயந்து தன்னைத்தானே மாய்த்து கொள்ளக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி கொள்வீர்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலை வரும். மற்ற எல்லா இறப்புக்கும் மதிப்புண்டு, அதற்கு பிராய்ச்சித்தம் உண்டு. தற்கொலை என்ற ஒரு சாவுக்கு, அந்த பிரிவுக்கு, உடலும் உயிரும் பிரிவுக்கு மாத்திரம் விமோசனமே கிடையாது. எந்த ஜென்மமும் அவர்கள் எடுக்க முடியாது. காற்று மண்டலத்திலும் வெப்ப மண்டலத்திலும் கலக்க முடியாத சூழ்நிலை அவமானப்படுவார்கள், அவதிப்படுவார்கள். காற்றோட்டத்திலும் சேராது, நம்மளுடைய பூலோகத்தில் உள்ள பூவுலகத்திலும் சேராது. ஆகையினால் விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் கோபத்தாலும் மதி மந்தத்தாலும் நீங்கள் தற்கொலை என்ற எண்ணத்தை உண்டு பண்ணாதீர்கள். இந்த சூழ்நிலை அப்படி வருவதற்கு வாய்ப்புள்ளது. நல்ல கிரகங்கள் எல்லாம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறது. நல்ல கிரகங்கள் பார்த்து கொண்டிருந்தாலும் கூட தனக்குத்தானே பழக்கி வச்ச அந்த அனுபவம் இருக்க, அதை நல்லதையே ஏற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலையும் மாட்டி விட்டுரும். அதை மாத்திரம் நீங்கள் உணரணும். நீங்கள் சில சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நடிக்க தெரியல, இந்த நடிப்பு வரல, சிலருக்கு ஒத்து போக முடியல என்பதனால் உங்களே நீங்கள் மாய்த்து கொள்வதற்கான குடியில் இறங்கிடுறீங்க. அப்படிப்பட்ட குடியில் இறங்குபவர்கள் இறங்கக்கூடாது. இறங்கினால் இந்த காலம் மிகவும் கொடுமையானது. கவனம் தேவை. நோய்வாய்ப்பட்டு படுத்திருக்கிறவங்க கவலையப்படாதீங்க. உங்கள் நோயிலிருந்து அந்த முருகப்பெருமான் உங்களை மீட்டு கொண்டு வந்துடுவார். ஏன்னு கேட்டால், ஒரு நோய் என்றாலே கர்மாவை அனுபவிக்கிறான்னு அர்த்தம். அப்படிப்பட்ட அந்த கர்மாவை அனுபவிக்கக்கூடியவன் உன்னுடைய சுய கர்மாவிலிருந்து அனுபவிப்பதனால் நீ நினைப்பீங்க, ஐயோ நான் தெரியாது செஞ்சிட்டேனே, நான் இப்படியெல்லாம் மாட்டிக்கிட்டேனே அன்னு உங்களை நீங்கள் உணர்கின்ற ஒரு வாக்கியம் உங்களுக்கு இருப்பதனால் நீங்கள் அதிலிருந்து விடுபடுவதற்கான வாய்ப்பும் உள்ளது. ஆகையினால் நீங்கள் நீங்களாக இருங்கள், உண்மையாக இருங்கள். உங்களுடைய உண்மைக்குள் இருக்கின்ற பெரும் பொக்கிஷமான உங்களுடைய அன்பையும் உங்களுடைய அறிவையும் உங்களுடைய கடமையும் மறந்து விடாதீர்கள். கடமைக்கு அஞ்சுபவர்கள் அல்ல, உழைப்புக்கு அஞ்சுபவர்கள் இல்லை, பிறர் சொல்லுக்கு அஞ்சுபவர்கள். சிலர் செய்கின்ற சதிக்கும் சூதுக்கும் ஆளாகக்கூடியவர்கள். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்றைய கிரக நிலை அப்படி இருக்குது. எப்பொழுதும் நிலையானது ஒன்று, ஆனால் தற்சமயம் இருக்கும் நிலை வேறு. இந்த நிலையில் இருக்கின்ற நீங்கள் மிக கவனமாக இருங்கள். ஆடை தானம் செய்யுங்கள். பிறருக்கு ஒரு துண்டு, ஒரு வேஷ்டி எடுத்து கொடுத்தாலும் சரி, இல்லை யாராவது கோவில் குளங்களுக்கு போகிறாங்கன்னா அங்கே நீங்கள் ஒன்றும் செய்யாதீங்க, போயிட்டே இருங்க. அவங்களா உங்கள்கிட்ட கேட்பாங்க. உனக்கு என்ன வேணும்னு கேட்டுறாதீங்க, அவங்களா கேட்பாங்க. கேட்குற பொருள் முடிஞ்சால் கொடுங்க, இல்லாட்டினா காதில் வாங்காத போங்க. அந்த காதில் வாங்கின பொருளை எங்கே கொண்டு போய் கொடுக்கணுமோ அங்கே கொடுத்துருங்க. ஏனென்றால் இறைவன் உங்கள் காதுகளில் அவ்வளவு நுட்பமாக செயல்களை சொல்வான். அதுதான் ரோசமாக மாறி தன்மான உணர்வை தூண்டி உங்களை வேதனைக்கு ஆளாக்குது. அதனால் விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுடைய பயணத்தில் நீங்கள் மிக கவனமாக இருங்க. தன்மானத்தை விட்டுறாதீங்க.
தன்மானம் விட முடியாத அவதிப்படுறீங்க. இருந்தாலும் உங்களுடைய சுய கௌரவத்தையும் சுய நினைவையும் நீங்களே அழிச்சிக்காதீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அதிலிருந்து விடுபடுகின்ற விமோச்சன நாள். இந்த மாதம் உங்களுக்கு அற்புதமான மாதம். இந்த மாதத்தை நீங்கள் நல்ல விதத்தில் நீங்கள் உணர்ந்து கொண்டால் நீங்கள் உணர உங்களுடைய ஆன்மா சுத்தமாகும். உங்களுடைய பயணம் எளிமையாக இருக்கும். நீங்கள் செல்லக்கூடிய பாதையில் உங்களுக்கு அவ்வளோ அற்புதமான சூழ்நிலைகள் அமையும். ஆகையினால் உங்களுடைய குழந்தைகள், உங்களுடைய குடும்பம் எல்லாம் சீரும் சிறப்பும் பெறும். அந்த சீரும் சிறப்பும் பெறுகின்ற இந்த நாளில் யாராவது ஒரு பெண்களால் உங்களுடைய மனநிலை பாதிப்பதற்கு ஆளாக வேண்டிய சூழ்நிலை உள்ளது. ஆகையினால் இந்த பெண்களால் பெரும்பாலும் தாயை சார்ந்தவர்கள் இவர்களால் உங்களுக்கு ஒரு மன உளைச்சலும் மன பாதிப்பும் உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். ஆகையினால் காரணம் அவர்கள் உங்களுக்கு நல்லது சொல்லினால் கூட உங்களுக்கு கெட்டதாக மாறும். இந்த கெட்டதாக எதை நினைச்சாலும் அதுவும் கெட்டதாக மாறிடும். ஆகையினால் எந்த விதத்தில் எந்த முறையில் நம்ம வெளியே கொண்டு வர்றதுன்னு கேட்கக்கூடிய கேள்விக்கு பதிலாக அமைகின்ற நாள்தான் இந்த நாள். இந்த நாளை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு நல்ல வழிபாட்டு முறைகளை உணர்ந்து உங்களுடைய குலதெய்வத்தை கண்டிப்பாக மறந்து விடாதீர்கள். உங்கள் குடும்ப தெய்வம், உங்கள் குலதெய்வம், உங்கள் இஷ்ட தெய்வம் மூன்றும் சேர்ந்து உங்களை பாதுகாக்கும். உங்களுடைய கர்மாவிலிருந்து விடுபடும். சின்ன குழந்தைங்க உங்கள் வீட்டில் பிறந்து இறந்துருப்பாங்க. அவங்களுக்கு பாவாடை சட்டை துணி வச்சு படைங்க. ஆடி மாதத்தில் செஞ்சுருக்கலாம், இல்லை ஆவணி மாதத்தில் செய்யுங்க. வரப்போகின்ற இப்பொழுது நல்ல விசேஷ காலங்கள் வருது. அந்த விசேஷ காலங்களை மதித்து அதன் மூலமாக நல்ல பலனை அடையுங்கள். இப்போ குலெல்லாம் வரும். இந்த ஆவணி மாதம் ஒரு சிறப்பான மாதமாக அமையும். அந்த மாதத்தில் நிறைய விஷயங்களை நீங்கள் உணர்ந்து அதுக்கு துணையாக நீங்கள் போனீங்கன்னாவே உங்களுக்கு நல்ல பலனும் நல்ல ஒரு விமோச்சனமும் கிடைக்கும். நீங்கள் உங்களை மிக அற்புதமாக வைத்து கொள்ளக்கூடிய இந்த நாள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உயர்ந்த நிலைக்கு எடுத்து செல்லக்கூடிய நாளாக அமையும் என்பதை மட்டும் நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய குழந்தைகளாலும் உங்களுடைய குடும்பத்தினர்களாலும் உங்களுக்கு நல்ல விஷயங்களை கடந்து செல்லும் என்பதை உணர்ந்து நீங்கள் உங்களை பாதுகாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களை வணங்கி மகிழ்வது உங்கள் சித்தயோகி பேரம்பலவாணன். மீண்டும் சந்திக்கின்றேன்.